வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திகை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்பு வசதி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த ஆடி மாத சிறப்புகள்ல பார்க்க போறது ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தா கண் திஷ்டிகள், பில்லி சுனியம், ஏவல் கோளாறுகள் நீங்க விடுபடுறதுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறாங்க. இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். நீ உங்க வீட்டிலேயே நீங்க செஞ்சு கொள்ளக்கூடிய வழிபாடுகள் தாங்க. இதை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க, இல்ல வீடியோ தொடர்ந்து பாக்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூடவும் அக்கம் பத்து கூடவும் இந்த லிங்கை வந்து பகிர்ந்து கூடலாம். நான் என் தந்தை மாடியை வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் சொல்லி பார்ப்போம். இந்த தீய சக்திகள்லாம் என்னங்க? இந்த தீய சக்திகள்லாம் ஒருவர் நம்மளுக்கு வளர்ச்சியை பார்த்து வயிறு எறிகிறார்னா அந்த எண்ண அலைகள் ஒரு வகையான தீய சக்திகள். அது அல்லாது நமது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நமது இருப்பிடத்திலும் சரி இருக்கக்கூடிய தீய சக்திகள், அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி சார் வெளியேற்றுறதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த தீய சக்திகள் நமக்கு காரிய தடைகள், தொழில வரக்கூடிய முன்னேற்றத்தை தடுக்கிறது, திருமண தடைகள், குழந்தை பாக்கியத்தை தடுக்கிறது, வீட்டுல தொடர்ந்து அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கிறது, கெட்ட கனவுகள், கெட்ட சொப்பன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள ஒரு அசௌகரியமா இருக்குங்க. வீட்டுக்குள்ள வந்தாவே எனக்கு நிம்மதி இல்லைங்க, யாரோ என்னை பின்தொடர மாதிரியே இருந்துகிட்டே இருக்குங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாவே வீட்டுல வந்து ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல ஒரு நிம்மதி இருக்காது. வெளில எல்லாம் ஹாப்பியா இருப்போம், வீட்டுல வந்து ஏதோ ஒரு மனசஞ்சலம் இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு இறுக்கமா இருக்கும், தூங்கும் போது திடுக்குன்னு எழுந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தி இருக்க இந்த வைப்ரேஷன். சோ இதெல்லாம் எப்படி சார் நான் மாத்தணும்? பொதுவா கண் திஷ்டி சுத்தி போடுறதுன்னா பொதுவா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல திஷ்டி சுத்தி போடுவோம். இதே ஆடி மாசம் நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல இதுக்குன்னு மிக முக்கியமானது துர்கா தேவி தாங்க. நமக்கு வரக்கூடிய இன்னல்களுக்கு முதல்ல நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய தெய்வம் பார்த்தா துர்கா தேவி. அப்படி துர்க்கையை வந்து வழிபாடு பண்றான். துர்கா தேவி வழிபாடு பண்ணும்போது, துர்க்கையை பூஜிக்கும் போதும் தொடர்ந்து 9 வாரங்கள் துர்க்கையை வந்து அந்த அம்பாள் ஆலயத்தை சென்று துர்க்கையை நினைச்சு வழிபாடு பண்றாங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது. மனசுல என்ன நினைக்கிற அந்த காரியத்தை வெற்றிகரமா செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த அருள் துர்க்கை அம்மனுக்கு உண்டு. சரி, அப்படிப்பட்ட துர்கா தேவிக்கு இந்த நாட்கள்ல எலுமிச்சை மாலை சாத்துவாங்க. ஒத்தப்படையில எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிட்டு அம்பாள் ஆலயத்துல உட்கார்ந்து, அதாவது வேப்ப இலையும் எலுமிச்சையும் அப்படியே நூல்ல போட்டு ஒத்தப்படையில 3, 7, 9, 11, 25, 37 ஒத்தப்படையில எலுமிச்சம்பழம் பிளஸ் வேப்பலை போட்டு அந்த அம்பாளுக்கு மாலையா போடுவாங்க. மாலையா போடும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் எட்டி தெரிச்சு ஓடும். இது ஒரு பக்கம். எனக்கு அவ்வளோ வசதி எல்லாம் இல்லை சார், சிம்பிளா சொல்லுங்க சார். 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. அம்பாளுடைய திரிசூலத்துல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட சொல்லிட்டு திரிசூலத்தை 3 எலுமிச்சம்பழத்தை சொருகி விடுங்க. சொருகும் போதும் உங்களிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகள் தெரித்து ஓடிவிடும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் தெரித்து ஓடிவிடும். பில்லி சூன்யம் ஏவல் அனைத்துமே தெரிச்சு விடும். சரி, இது அல்லாது வீட்டுல எளிமையா நான் பரிகாரம் சொல்றேன் பாருங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை நிற கடுகு, அதே மாதிரி பார்த்தா கல்லு உப்பு, ஒரு எலும்பிச்சம்பழம், மஞ்சள் துணி, ஆலயத்துல வழிபாடு பண்ணிய அந்த மஞ்சள் குங்குமம், இதுதான் நம்ம சொல்லக்கூடிய பரிகார பொருட்கள். இந்த பரிகார பொருட்கள் எப்படி சார் பரிகாரம் பண்றதுன்னா, முதல்ல காலையிலேயே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா துர்க்கையம்மன் ஆலயமாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு காளி தேவி ஆலயமாக அம்பாள் நல்லா மனமாற வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. அம்பாளுடைய பாதத்துல அந்த குங்குமார்ச்சனை பண்ண குங்குமத்தை கொஞ்சம் பூசாட்டை கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்க. அன்று காலையில் பரிகாரம் செஞ்சாலும் சரி, மாலையில் செய்தாலும் சரி, உங்கள் பூஜை அறையில வந்து விளக்கு கொளுத்தி வைங்க. நல்ல தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த பூஜை அறைக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மஞ்சள் நிற துணி, சுத்தமான துணியா இருக்கணும், முதன்மையா வாங்கிட்டு வந்த துணியா இருக்கணும். இல்ல சார் நானும் யூஸ் பண்ணல சார், வீட்டுல வாங்கி வச்சேன் சார், ஓகே, மஞ்சள் துணி எடுத்து விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு அதுல வந்து ஒரு கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பை எடுத்து வைங்க. கல்லூப்பை எடுக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ அத்தனை கஷ்டத்தையும் நீங்களும் சொல்லி கல்லூப்பை எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னா கொஞ்சோண்டு வெள்ளை நிற கடுகு. இந்த வெண்ணெய் கடுகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு உரித்தானது வெள்ளை கடுகு சொல்லுவோம். சோ அந்த வெள்ளை கடுகு அதுல கொஞ்சம் வச்சுட்டு கரும்புள்ளிகள் எதுவும் இல்லாத பச்சை நிறம் இல்லாத ஒரு எலுமிச்சங்கனி சொல்லுவோம், ராஜக்கனின்னு சொல்லுவோம். இந்த ராஜக்கனியை இந்த எலுமிச்சம்பழத்தை
உள்ளங்கையில ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ வீட்டுல, என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணும்னு நினைக்கலாம் அத்தனையும் சொல்லுங்க. அந்த காளி தேவியை, அந்த துர்காதேவியை மனசுல நினைச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனையும் சொல்லுங்க. சொல்லி எனக்கு இந்த பிரச்சனை எல்லாமே தெரிச்சு ஓடணுமா, என் வீட்டுக்கு நீ வரணுமா, எனக்கு அனைத்தமான சகல சௌபாக்கியதை நீ கொடுக்கணுமா அந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை அந்த உப்பு மேலேயே அந்த வெள்ளைக்கடுகு மேலேயும் வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நம்ம காலைல இறைவன் கோயில் போயிட்டு அந்த அம்பாள்கிட்ட அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது சின்னதா ஒரு பேப்பர்லயோ அல்லது பாலிதீன் பேர்லயோ என்ன பண்ணுங்க உள்ள போட்டு லைட்டா ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு இல்லை மடிச்சு கூட வச்சாலும் சரி, மடிச்சு அதில் வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கோங்க. மஞ்சள் நூலை எடுத்து நம்ம வச்சோம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரு பொட்டணமா கட்டுங்க, அப்படியே ரவுண்டா ஒரு முடிச்சு மாதிரி அப்படி கட்டிட்டு மஞ்சள் நூல் கட்டிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா அந்த அம்பாள்கிட்ட நல்லா அங்க அந்த தீபத்திட்ட வச்சு நல்லா வேண்டிட்டு ஏன்னா உங்களுடைய தலைவாசல்ல மையத்துல கட்டிடுங்க. நிலவாசல்ல அதாவது தலைவாசல் சொல்லுவோம், அது மைய போது இதை கட்டி விட்டுருங்க. இது உள்ளேந்து எடுத்து கட்டும் போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு கெட்ட எண்ண அதிர்வலையும் உங்கள் வீட்டுக்குள் நுழையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் எந்த ஒரு தீய சக்தியும் இருக்க முடியாது, வெளியேறிவிடும். சரி, இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கண்திஷ்டிகள், கண்திஷ்டி கோளாறுகள், பில்லி சூனிய பிரச்சனைகள் அனைத்துமே தெரிச்சு கொடுக்கும். இதுல இன்னொன்னு சொல்றோம் பாருங்க, இது நீ கட்டுனீங்கன்னா அடுத்து வர 7 நாளுக்குள்ள பாருங்க இந்த எலுமிச்சம்பழங்கிறது டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல அழுகிடுச்சு, இல்ல கருப்பா தண்ணி மாதிரி ஊத்துதுன்னா உங்க வீட்டுல கண்டிஸ்டி இருக்குன்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏதோ கெட்டது இருக்குன்னு நீங்க முடிவு, ஏன்னா இது அப்சர்வ் பண்ணும்போது அது நிறங்கள் மாற வாய்ப்புகள் உண்டு. சரி, இத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்க செய்யணுமே தவிர இது என்னப்பா இதுன்னா இருக்க போதில்லை. கல்லு நினைச்சா கல்லு, சாமி நினைச்சா சாமி, அவ்வளவுதான். சரி, இதை நீங்க செஞ்ச பிறகு என்ன பண்ணுங்கன்னா டெய்லி நம்ம தூபம் போடும், சாம்பிராணி போடும். எப்படி சார் சாம்பிராணி போடணும்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த போடக்கூடிய சாம்பிராணியில மூலிகை சாம்பிராணி இருந்தாலும் சரி, அல்லது கட்டியா வாங்கி இடிச்சு போடும்போது அது மாதிரி சாம்பிராணி இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்னா அம்பாளுக்கு சாத்திய காய்ஞ்சி போன இந்த வேப்பலை இருக்கும் பாத்தீங்களா, அம்பாளுக்கு சூடிய காய்ஞ்சி போன வேப்பலை, இந்த வேப்பலை நல்லா காய வச்சு என்ன பண்ணுங்க, சாம்பிராணி பூஜை ரூம்ல காமிச்சிட்டு என்ன பண்ணுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒவ்வொரு ரூமா அப்படியே காமிச்சிட்டே வாங்க. பூஜை அறையில் தொடங்கி அனைத்து விதமான ரூம்புகளும் அப்படியே காமிச்சு என்ன போனா அப்படியே வெளில வந்து தூவாக்கால அப்படியே வெளில வச்சு இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பூஜையிலையும் தொடங்கி வரும்போது உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்க தீய சக்திகள் சாம்பிராணி புகையில வரக்கூடிய அம்பாளுடைய வேப்பலை அந்த புகை வரும்போது கெட்ட சக்திகள் அப்படியே தெரிச்சு வெளில ஓடி போயிடும். பாதி பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளிலேருந்து வீட்டு வாசல் போட்டு உள்ள வரும்போது எங்கேயாச்சும் போய் அடைஞ்சு போயிடும். அப்போ வீட்டுக்குள்ளேருந்து நீ வெளில வரும்போது அது உள்ளுக்குள்ளே அப்படியே விரட்டிட்டு வெளில விட்ட மாதிரி ஆயிடும். இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, சாம்பிராணி போடும்போது முன்னோக்கி போகக்கூடாது, சாம்பிராணி போட்டு அப்படியே பின்னோக்கியே வரணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது சௌகரியமோ பார்த்துக்கோங்க. இந்த வழிபாடுகளை நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், பேராசி பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், இல்ல வேற எதுவும் உங்களுக்கு குடும்பத்தோட பிரச்சனைகளுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும், ஜாதக ரீதியில உங்களுக்கு தீர்வு வேணும் விருப்பப்பட்டீங்க, ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு செய்த கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.